Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அமெரிக்காவின் கரோலினாவில் மிக பிரம்மாண்டமாக முருகன் கோவில் கட்டப்படுவது பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சமூக ஊடகங்களில் இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் கடுமையான வெறுப்பு பதிவு செய்யப்படும் நிலையில் இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பின் புதிய இலக்காக இந்த கோவில் மாறியுள்ளது. டெக்சாஸ் ஹனுமன் சிலை மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பிறகு கரோலினாவில் கட்டப்பட்டு வரும் முருகன் கோவில் இப்போது புயலை கிளப்பி உள்ளது. 2018ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் கோவில் வேகமாக கட்டப்பட்டு வருகிறது. உலகின் மிக உயரமான முருகன் சிலை இங்கே அமைக்கப்பட உள்ளது. அதேபோல ஒரு தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் மற்றும் ஒரு தமிழ் நூலகம் ஆகியவையும் இடம்பெறும். பத்திரிகையாளர் ஸ்டீஃபன் ஹார்ன் இது தொடர்பாக செய்துள்ள போஸ்டில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கோவில் இன்னும் முழுமையாக கட்டப்படாமல் இருந்தாலும் கட்டுமான பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இதற்காக அமைப்பு ஒன்று நிதி திரட்டி வருகிறது. தனியார் நிலத்தில்தான் இதை கட்டுகிறார்கள். வட கரோலினாவின் மான்கூர் என்ற நகரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்துக்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளனர். தமிழர்கள் தங்களது போர்க்கடவுளான முருகனின் உலகின் மிகப்பெரிய சிலையை இங்கே உருவாக்க திட்டமிட்டுள்ளனர். இது லிபர்ட்டி சிலையை விட உயரமாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். அவரின் இந்த போஸ்ட் தான் இப்போது வைரலாகி உள்ளது. ஏற்கனவே ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மூலமாக இந்தியர்களுக்கு அங்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தீவிர வலதுசாரிகள். அவர்களை பொறுத்தவரையில் அமெரிக்கர்கள் வெள்ளை அமெரிக்கர்கள் இவர்களுக்குத்தான் முக்கியத்துவம். மற்ற நாட்டினர் யாரையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். இத்தனை காலம் ட்ரம்ப் ஆதரவாளர்களின் எதிர்ப்பாக கருப்பின அமெரிக்கர்கள் தான் இருந்தனர். இப்போது அதே வெள்ளை அமெரிக்கர்கள் இந்தியர்களையும் எதிர்க்க தொடங்கி உள்ளனர். இந்தியர்களுக்கு எதிராக அங்கிருக்கும் வெள்ளையின அமெரிக்கர்கள் திரும்ப தொடங்கி உள்ளனர். இந்தியர்கள் தங்களது வேலைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். முக்கிய பொறுப்புகளுக்கு இந்தியர்கள் வந்து விடுகிறார்கள் என்று வெள்ளையின அமெரிக்கர்கள் வாதம் வைக்கின்றனர். இதனால் இந்தியர்களை அவர்கள் விரும்புவது இல்லை. 2023ஆம் நிதியாண்டில் அமெரிக்காவில் H-1B விசா வைத்திருப்பவர்களில் 72.3% பேர் இந்தியர்கள்தான் என்ற ஒரு தகவல் வெளியானது. அங்கே இந்தியர்கள் இதனால் மேலும் குடியேறுவார்கள் என்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது. இதை வெள்ளையின அமெரிக்கர்கள் எதிர்க்கின்றனர். இந்தியர்கள் அமெரிக்கா வந்து அமெரிக்காவின் கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள். சொந்த நாட்டில் ஜாதி மத பிரிவினைகளை ஏற்படுத்தி மக்களை பிரச்சனையில் தள்ளிவிட்டு சொகுசாக அமெரிக்காவில் சிலர் வந்து குடியேறி விடுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவிற்கும் அவர்கள் நேர்மையாக இருப்பது இல்லை என்பது போன்று வெள்ளையின அமெரிக்கர்கள் பலரும் இந்தியர்கள் மீது வெறுப்பை உமிழத் தொடங்கி உள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவின் கரோலினாவில் மிக பிரம்மாண்டமான முருகன் கோவில் கட்டப்படுவது பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சமூக ஊடகங்களில் இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் கடுமையான வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் நிலையில் அந்த வெறுப்பின் புதிய இலக்காக இந்த கோவில் மாறியிருக்கிறது. இந்த கோவில் எப்படி இங்கே கட்டப்படலாம்? அதுவும் திறந்த வெளியில் உயரமாக எல்லோரும் பார்க்கும் வகையில் எப்படி இந்த கோவிலை கட்டலாம்? இவ்வளவு பெரிய சிலையை அவர்கள் எப்படி வைக்கலாம்? அமெரிக்கா எங்கே செல்கிறது என்று அமெரிக்கர்கள் பலரும் கேள்வி கேட்க தொடங்கி உள்ளனர். அமெரிக்கா உருவாக்கப்பட்ட போது இந்த நோக்கத்தோடு உருவாக்கப்படவில்லை. ஆனால் இப்போது பாருங்கள், நிலைமை மோசமாகிவிட்டது. நம்முடைய கொள்கைகள் தவறு என்பதை இது காட்டுகிறது என அமெரிக்கர்கள் பலரும் இந்த முருகன் கோவிலை குறிப்பிட்டு பதிவுகளை போட்டு வருகிறார்கள். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.